ஐயோ இந்த இடத்துல வலிக்குது, இந்த இடத்துலலாம் வலிக்குது, ஒருவேளை இது நெஞ்சு வலியா இருக்குமா அப்படின்ட்டு ரொம்ப ஃபோபியாவில் இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் இது கழுத்து வலியோட சம்மந்தப்பட்டதாக மேக்ஸிமம் டைம் இருக்குது. இன்றைக்கி அதையெல்லாம் குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸும் சொல்லித்தரேன் இந்த வீடியோவில். கடைசி வரைக்கும் பாருங்கள். என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல வலி வந்து அதோடு சேர்த்து தலை சுத்தலும் வந்து வாமிட் வர்ற மாதிரி இருந்து கையில் எல்லாம் கொஞ்சம் கரண்ட் ஊற மாதிரி விரல் மரமரப்பு வந்த உடனே பயங்கரமாக எல்லாருக்கும் பயம் வந்துடுது லெஃப்ட் சைட்னால. என்ன தான் டாக்டரே வந்து இனிமேல் இந்த பக்கமே வராதுன்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப போய் இசிஜி எடுக்கிறது, எக்கோ எடுக்கிறது, ட்ரெட்மில் டெஸ்ட் எடுக்கிறது, இது மாதிரி பல்வேறு டெஸ்ட் எடுத்துகிட்டு 6 தடவை 7 தடவை 15 தடவை 30 தடவை அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. எடுத்து அத்தனை தடவை இல்லைன்னு சொன்னாலும் திரும்பவும் அதையே நினச்சிட்டு இருக்காங்க, அதையே கொஸ்டினாக கேட்குறாங்க. இது ரொம்ப பேர் இப்படி இருக்கிறதுனால நான் இதை திரும்ப நான் பேச வேண்டியதாக இருக்குது. இது வந்து கழுத்து வலி சர்வைக்கலோட சிம்டம் தாங்க மோஸ்ட் ஆஃப் த டைமு. அப்படிங்கிறப்போ அதை ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்ட்டு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இப்போ நான் ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறப்போ உங்களுக்கு புரிய வரும். சர்வைக்கலோட சிம்டம் சொல்கிறேன். சர்வைக்கலில் இந்த கழுத்தில் C1 C2 C3 C4 C5 C6 C7 இருக்குது. அந்த 7 எலும்பில் நடுவில் ஜவ்வு இருக்குது, அப்புறம் நரம்பு போகுது. இதில் ஏதாச்சும் தேய்மானம் ஆனாலோ சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இல்லை வந்து சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் ஆனால் கூட வலிக்கும். ஸ்ட்ரெயின் ஆகிட்டாலோ சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸாக இருந்தாலோ இல்லை ஜவ்வு வீங்கிறது, விலகிறது, ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, அப்புறம் நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, இது மாதிரி டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் புல்லாப்ஸ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், அப்புறம் பிரேக்கல் நியூரல்ஜியா இப்படியெல்லாம் இருந்தால் அங்கேருந்து நர்வ்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுது. அதே மாதிரியே இந்த மசில்ஸ் எல்லாம் அதோட இன்வால்வ் ஆகியிருக்கு. சரிங்களா? அது சப்ளை பண்ணுறதுனால அது போகிற இடத்துல எங்கே வேணாலும் வலி வரும். அது இல்லாமல் இப்போ சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் வந்துருச்சுன்னா அது ஐட்டிஸ்னு முடிகிற எல்லாமே இன்ஃப்ளமேஷனாக இந்த இடத்துல எல்லாம் நீர் கோர்த்துக்கும். இந்த ஸ்டெனோக்ளிடோமாஸ்டர் ட்ரபீசியஸில் நீர் கோர்த்துக்கிறதுனா வெளியில் புண்ணானா சீ பிடிக்கிற மாதிரி உள்ள சீ பிடிச்சிக்கும். அந்த சீ வந்து அந்த நீர் வந்து அப்படியே ரேடியேட் ஆகி இங்கே எல்லாம் வந்து பரவுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு இடத்துல இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்டாப்ளிஷ் ஆகி அதனாலேயும் வலிக்கும். அப்புறம் மசில் வந்து கொஞ்சம் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறதுனால மசில் ஸ்பேஸும் வந்து வலிக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல வலிக்கிறது, இந்த இடத்துல வலிக்கிறது, இல்லை இந்த இடத்துல கேஸ்ட்ரைட்டிஸ்னால வலிக்கிறது, இதை வந்து அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படியே டவுட்டாக இருந்தால் ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களை கைட் பண்ண முடியும். சர்வைக்கல் ப்ராப்ளமாக தான் 95% பேருக்கு இருக்குது. அந்த சிம்டமோட ஒத்து போகுதான்னு நாங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டு கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ணி அப்படி ஒத்து போகலைன்னா எதுக்கும் ஹார்ட் டாக்டர் பாருங்கள், ஒரு தடவை இசிஜி எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம் நாங்களே. அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரிலாம் இருந்தால் இப்படி பயப்படாதீங்க. ஒரு தடவை எடுக்கிறது கூட நான் தப்பு சொல்ல, அப்படியே பயந்துட்டு போய் எடுத்துட்டிங்கன்னா நிறைய தடவை எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்த உடனே இது மாதிரி பெரிய ஸ்டெப்புக்கு போகவே கூடாது. காமனாக இருக்கிற ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு இருக்குங்கிறது தான் நியதி. காமனாக இருக்கிற ப்ராப்ளம் தவிர ரேர் ப்ராப்ளம் இருக்கிறப்போ அதை வந்து பார்த்த உடனேவோ சில கொஸ்டின்ஸ் கேட்ட உடனேவோ கிளினிக்கலாகவே டயக்னோஸ் பண்ண முடியும். இது அதோடு ஒத்து போகிற மாதிரி இல்லைன்னு அதுக்கு தான் படிப்பே. சரிங்களா? அதனால் என்னென்னா நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த மாதிரிலாம் சர்வைக்கலில் நான் சொன்ன ப்ராப்ளம் எல்லாம் அது என்ன தேய்மானம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா சில எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இப்போ பார்த்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு பாருங்கள். இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணுறது 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்புறம் கீழே போடுறது 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி எக்ஸசைஸ் 7 தடவையும் 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 இது 7 தடவை. திரும்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 இது 7 தடவை. 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 இது 7 தடவை. 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 இது 7 தடவை. 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10
இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு மல்லாந்து படுத்தா சின்ன தலைவாணி, சைடில் படுத்தா பெரிய தலைவாணி, அப்புறம் ஃப்ளாட்டான பெட்டில் தலையில் பாய் போட்டு இரும்புக்கட்டில் மரக்கட்டில் சும்மாவும் படுக்கலாம். சைடில் திரும்பி கையும் எந்திரிக்கணும். வேகமாக வேலை செய்யக்கூடாது. தலையை ஆட்டி பேசுகிறத கம்மி பண்ணணும். யாரும் கூப்பிட்டா உடம்போட திரும்பி பார்க்கணும். இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் கண்டிப்பாக என்னை அப்ரோச் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். நன்றி. நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.